அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களையும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபு தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். நீங்க விசுவாசிக்காத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இந்த நவம்பர் மாதம் நீங்க விசுவாசிக்காத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்திருக்கவே மாட்டேன், அப்படியாப்பட்ட கிரியை உன் நாட்களில் ஆண்டவர் நடப்பிப்பார். இந்த நவம்பர் மாதம் உனக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எப்படியாப்பட்ட காரியத்தை தேவன் வாழ்க்கையில் செய்வார். நீ விசுவாசிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 10-15 வரைக்கும் பார்க்குறோம். சாராளோட வாழ்க்கையை பார்க்குறோம். 90 வயது சாராள், 100 வயது ஆபிரகாம். வழிபாடு எல்லாம் நின்று போச்சு. அவளே சொல்றா, நகைத்தாள் என்று வசனம் சொல்லு, கிழவி என்று சொல்றா, பிள்ளை பெரு நின்று போச்சு. ஆனாலும் கர்த்தர் விசுவாசிக்காத ஒரு கிரியை ஆண்டவர் நடப்பித்தார். ஈசாக்க கொடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது பிள்ளையோ வேற ஏதோ குறித்து நீ விசுவாசிக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதம் இருக்குது. ரெண்டாவது பார்க்குற, நீ விசுவாசிக்காத ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். யாத்திராகமம் 14 அதிகாரம் 10 பாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய சமுத்திரம் முன்பாக நிற்குது. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருப்போமே, இங்கே இந்த வனாந்திரத்தில் எங்களை பிரதக்குழியிலே எங்களை கொண்டு வந்தீர், எங்கள் சாவை கொண்டு வந்தியான்னு கேட்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இன்றைக்கு அவர் செய்கிறோம் அற்புதத்தை பார். அந்த வழி இல்லாத இடத்துல ஆண்டு வழி உண்டாக்குனார் சமுத்திரத்தில். உன் வாழ்க்கையுடைய இந்த மாதம் நீ விசுவாசிக்காத ஒரு வழி ஆண்டு உண்டாக்குவார். மூன்றாவது, விசுவாசிக்காத ஒரு வாழ்க்கை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் 11:39 பார்க்குறோம். மாத்தால் ஆண்டவரே இப்போ 4 நாள் அது நாரும் என்று சொன்னார். லாசர் மரித்து 4 போய் ஆயிடுச்சு. ஆனால் மறுவாழ்வு ஆண்டவர் கொடுத்தா. விசுவாசிக்காத அவர் குடும்பத்தில் ஒரு மறுவாழ்க்கையை கொடுத்தார். உன்னோட வாழ்க்கையை கொடுப்பார். 4வது, நீ விசுவாசிக்காத ஆண்டு உன்னை போஷிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் 6 அதிகாரம் 7 பார்க்குறோம். பிலிப்பை பார்த்து 200 பணம் இந்த அப்போ போதுமோ? போதாது தான். ஆனால் அந்த வனாந்திரமான பகுதியில் ஆண்டு என்ன பண்ணார்? போஷித்தார். சீசர் விசுவாசிக்காத ஒரு போஷிப்பாங்க கட்டளையிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 5வது பார்க்குற, நீ விசுவாசிக்காத ஒரு வெற்றி இருக்குது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 33 பார்க்குறோம். அவனை எதிர்த்து நிற்க உன்னால் ஆகாது என்று சவுல் சொல்கிறார். சவுல் இஸ்ரவேல் முதல் ராஜா. தாவீதை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் தாவீது கோலியாத்தை முறியடித்து ஒரு வெற்றியோடு திரும்பி வந்தான். அந்த மாதம் நீ விசுவாசிக்காத உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டு செய்வார். இந்த ஆசீர்வாதெல்லாம் கொடுத்து உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென்.